இந்த செடியில் இருக்க டிசம்பர் பூவை பறிச்சிக்கலாம். இது வந்து ராமர் கலர்னு சொல்லுவாங்க. நான் சின்னத்துலேருந்தே இது இப்படி தான் இருக்குது, இந்த கலரில் தான் இருக்குது. ஒரு சமயம் இந்த வெள்ளையும் நீளத்தையும் வச்சு கிராஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இதோட காம்புலாம் நல்லா நீட்டாக இருக்கும். நீல கலர் பூவும் அது மாதிரி தான் நல்லா நீளமாக இருக்கும். இதிலே நிறைய வெரைட்டி இருந்தாலும் இந்த பூக்கு இந்த கலருக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குது. எவ்வளோ அப்படியே தொடுறதுக்கு அப்படியே இதோட ஸ்பரிசமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. எனக்கு இந்த பூவை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரோஜா, கனகாம்பரம், சாமந்தி இது மாதிரி விதவிதமாக பூங்க இருந்தாலும் இந்த டிசம்பர் பூக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குது. இதை விரும்பி வளர்க்குறவங்களும் தலையில் விரும்பி வச்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பூ வந்து நவம்பர் லாஸ்ட்லேருந்து ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே நல்லா பூக்கும். மார்ச் மாதத்தில் கொஞ்சம் பூ வந்து சின்ன சின்னதாகி அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிடும். நாங்கள் 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பூச்செடிலாம் இருக்காது. இந்த பூ மேலே இருக்க ஆர்வத்தில் எங்களாட்டம் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கத்து தெருவில் தான் இந்த பூச்செடிலாம் இருக்கும். அவங்க வீட்டில் போயிட்டு காலையில் பனிலையும் பொருள்படுத்தாம அங்கே போயிட்டு இந்த பூவெல்லாம் பறித்து வாங்கிட்டு வருவோம். ரெட்டையா 50 எண்ணா 10 பைசா. அப்போ வந்து அதுவும் கலர் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவோம். அதுலேயும் இந்த மெஜந்தா கலர் டிசம்பர் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் போய் ஃபர்ஸ்ட் வாங்குவோம். அவங்க வீட்டில் இல்லைன்னு சொன்னால் தான் தீர்ந்துருச்சுன்னா தான் அடுத்த வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவோம். இந்த ராமரு, ப்ளூவு, வெள்ளை இதெல்லாம் வந்து அப்போவே 10 பைசா 100 அப்படின்னு சொன்னால் இந்த மெஜந்தா கலர் மட்டும் 100 வந்து 25 பைசா இருக்கும். ஏன்னா நாங்கள் சின்னதாக இருக்கும்போது வந்த புது கலர் இது. அதனால எல்லாருமே இதை தான் விரும்பி வாங்குவாங்க. இன்னொரு வீடியோல நான் இந்த மெஜந்தா கலர் டிசம்பர் பறிக்கிறத பத்தி போடுறேன். 4-5 கலர் பூலாம் கிடைச்சிருச்சுன்னா அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து ரொம்ப சந்தோஷமா நீட்டு சடை போட்டு அதை வந்து ஒரே கலர் பூலாம் ஒத்த பக்கமா அப்படியே வரிசையா கட்டி அதை வந்து சடையில வச்சு தச்சு அந்த மாதிரி சந்தோஷப்பட்ட காலத்தெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னைக்கு நினைச்சாலுமே அது சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த டிசம்பர் பூ இது மாதிரி சடை தைக்கிறது இதெல்லாம் தெரியுமானே தெரியல எனக்கு. என் பிள்ளைங்களுக்கு கூட இந்த டிசம்பர் பூன்னு இல்ல வேற எந்த பூ வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஒயிட் கலர் டிசம்பர் பூவை அப்படியே தலையில கட்டி வச்சாவே சூப்பரா இருக்கும். இல்லனா ப்ளூ கலர் கூடவும் இந்த மெஜந்தா கலர் கூடவும் கலந்து கட்டினாவும் பார்க்க அழகா இருக்கும். இந்த கலர்லாம் இல்லாம பிங்க் கலர்ல ஒரு டிசம்பர் செடி இருக்கு. அது இல்லாம லைட் பிங்க் கலரும் ஒன்று இருக்கு. இதுல லைட் பிங்க் கலர் ரொம்ப ரேர் வெரைட்டி. அது நான் ஸ்கூலுக்கு போற வழியில என் ஃப்ரெண்டு வீட்டுல மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இந்த 3 கலர் டிசம்பர் பூவையும் பறிச்சுட்டோம். எவ்வளோ நிறைய இருக்கு பாருங்க. செடியில இருக்கும்போது அங்கொன்னும் இங்கொன்னுமா பூவே இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த தட்டுல பறிச்சு பார்க்கும்போது இவ்வளோ பூ நிறைய இருக்கு. இப்ப பறிச்ச பூவில் இந்த ராமர் கலர் தான் நிறைய இருக்கிறதால இந்த நீலத்தையும் இந்த ஒயிட்டையும் அங்கங்க இந்த ராமர் பூவுக்கு நடுநடுல வச்சு கட்டியிருக்கோம். இப்படி பறிச்சு கட்டின பூவை தலையிலையும் வச்சிருக்கோம். இந்த பூவோட அழகு எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இயற்கையை நேசிப்போம்.